بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد. எல்லாம் வல்ல அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவினுடைய அன்பும் அருளும் அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி வஸல்லம் அவர்களின் அன்பும் ஷஃபாஅத்தும் நம் அத்துணை பேர்களுக்கும் அல்லாஹ் நசீபாக்கி தந்தல் புரிவானாக. சூரா யூனுஸ் என்ற அத்தியாயத்தினுடைய 16வது வசனம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ஆயத்திலே மக்கத்து காஃபிர்களில் சிலர்கள் பெருமானாரிடத்திலே வந்து சொல்வார்கள், அவர்கள் மீது குர்ஆனை ஓதி காட்டப்பட்டால், தெளிவான அத்தாட்சியாக இருக்கிற நம்முடைய வசனங்களை ஓதி காட்டப்பட்டால், மறுமையை நம்பாத அந்த காஃபிர்கள் பெருமானிடத்தில் சொல்கிறார்கள், இது அல்லாத ஒரு குர்ஆனை கொண்டு வாருங்கள், அல்லது இந்த குர்ஆனையே மாற்றி எங்களுக்கு கொண்டு வாருங்கள் என்று சொல்கிறார்கள். அப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொன்னான், என் புறத்திலிருந்து இதை மாற்றுவதற்கு தகுதி அவசியம் என்கிட்டத்தில் இல்லை, இதை நான் மாற்றுறதுக்கான சக்தி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கு தரவில்லை. எனக்கு எது வஹி அறிவிக்கப்பட்டிருக்கிறதோ அதைத்தான் நான் பின்பற்றுவேனே தவிர நான் ரப்பினுடைய பொருத்தம் இல்லாமல், ரப்பினுடைய அனுமதி இல்லாமல் எதையும் நான் செய்ய மாட்டேன். நான் அல்லாஹ்வினுடைய தண்டனையை, மறுமை நாளுடைய தண்டனையை, அதாபை நான் பயப்படுகிறேன். உங்கள் சொல்படி நான் கேட்டால், நான் ரப்புக்கு மாறு செய்தால் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்னும் நபியை நீங்கள் சொல்லுங்கள், இப்படி கேட்குறாங்களே, குல் லவ் ஷா அல்லாஹு, அல்லாஹ் நாடினால் மா தலவுத்து அலைக்கும், இந்த குர்ஆனை உங்களுக்கு நான் ஓதி காட்டியிருக்க மாட்டேன். ரப்பு எனக்கு இறக்கி தந்ததின் காரணத்தினால், ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு சொன்னதின் காரணத்தினால் நான் உங்களுக்கு ஓதி காட்டியிருக்கிறேன். அவன் நாடியிருந்தால் நான் உங்களுக்கு ஓடி காட்டியிருக்க மாட்டேன். வலா அதராக்கும் பிஹி, இன்னும் உங்களுக்கு அவன் அதை அறிவித்திருக்கவும் மாட்டான், அதை உங்களுக்கு சொல்லியிருக்கவும் மாட்டான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லிவிட்டு, ஃபகத் லபித்து ஃபீக்கும் உம்ரம் மின் கப்லிஹி, இதற்கு முன்னாக உங்களில் நான் சில காலங்கள் நான் உங்களிடத்தில் இருக்கிறேன், நான் உங்களிடத்தில் வசிக்கிறேன், உங்களிடத்தில் நான் தங்கியிருக்கிறேன். அஃபலா தஅகிலூன், நீங்கள் அறிவு பெற மாட்டீர்களா என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்களுக்கு சொன்ன இந்த வார்த்தை, உங்களில் நான் சில காலங்கள் நான் இருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்க்க மாட்டீர்களா? நான் உங்களிடத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வார்த்தையை சொல்கிற பொழுது அவர்கள் 40 வயது, 40 ஆண்டு காலம் நான் உங்களிலே இருந்திருக்கிறேன். ஏதாவது என்னை பற்றி ஏதாவது ஒரு தவறு வந்திருக்கிறதா? நான் அமீனாக, உங்களில் சிறந்த ஒரு நேர்மையாளராக நான் இருந்திருக்கிறேன், சாதிக்காக ஒரு உண்மையாளராக நான் இருந்திருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு தவறை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்களிடத்திலே கேட்டார்கள். இந்த வார்த்தை சிந்தனைக்குரியது. உலகத்திலே எத்தனையோ தலைவர்கள் வாழ்கிறார்கள், அவர்கள் தலைவரானதுக்கு பின்பாகத்தான் அவருடைய வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்துகிறார்கள். தலைவனானதுக்கு பின்பாக தன்னை மாற்றிக்கொள்கிறார்கள், தம்முடைய மானம், மரியாதை, கண்ணியம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கத்து காஃபிரிடத்திலே இந்த வாதத்தை முன்வைக்கிறார்கள். என்னுடைய களப்பற்ற வாழ்க்கை 40 வருட காலம் உங்களுக்கு மத்தியில் இருந்தது, நான் எங்கும் செல்லவில்லை, இந்த மக்காவில் தான் இருந்தேன். பல கோணத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை சொன்னார்கள். இந்த குர்ஆனை நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறேன், எனக்கு எழுத தெரியுமா? நான் எழுதியிருக்கிறேனா? நான் படித்திருக்கிறேனா? நான் இந்த குர்ஆனை ரப்பினுடைய அந்த அறிவிப்பு இல்லாமல் நான் உங்களிடத்தில் எப்படி சொல்ல முடியும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கவிஞரும் அல்ல. அரபு உலகத்தில் எத்தனையோ கவிஞர்கள் இருந்தார்கள், அரபியே தெரியாமல், அரபி எழுத தெரியாமல் எத்தனையோ கவிஞர்கள் இருந்தார்கள். அரபி அந்த கவியிலே அவர்கள் நுண்ணறிவாளர்களாக இருந்தார்கள். அப்படிப்பட்ட நிலையிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவிதை எழுதியதில்லை, அவர்கள் படித்ததில்லை, அவர்கள் எழுதியதில்லை.
இப்படி இருக்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரப்புல் ஆலமீன் அறிவித்ததை தவிர அவர்கள் அந்த மக்களுக்கு எதுவும் சொல்லியிருக்க முடியாது என்ற வாதத்தை அவர்களுக்கு வைத்தார்கள். அது மாத்திரமல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சிறு பிராயமாக இருந்தாலும் சரி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாலிப பருவமாக இருந்தாலும் சரி, களப்பற்றதாக இருந்தது. எல்லோருடைய வாலிப பருவமும் கேள்விக்குறியாக இருக்கும். அந்த வாலிப பருவத்திலே தவறிழைக்காதவர்கள் எவரும் இருக்க முடியாது, எந்த தலைவரும் இருக்க முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த வாலிப பருவம் கூட இந்த மக்களுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு கரும்புள்ளியை கூட அதிலே வைக்கவில்லை. நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் ஐயாமுல் ஜாஹிலியத்தினுடைய காலத்திலே என்னை தவறான ஒரு கூத்தாட்டங்கள், அதே போன்று இரவு ராக்கூத்துகளுக்கு பார்ப்பதற்காக நண்பர்கள் என்னை அழைத்தார்கள். அதை காண வேண்டும் என்று என்னை அழைத்தார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னை பாதுகாத்து விட்டான். இப்படி 2 முறை என்னை அழைத்தார்கள். அந்த கேலி கூத்துகளில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னை ஈடுபட விடாமல் எனக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆழ்ந்த தூக்கத்தை தந்து விட்டான். நான் சூரிய ஒளியினுடைய அந்த வேகத்தில் தான் நான் எழுந்திருத்தேனே தவிர அதற்கு பின்பு எனக்கு என்ன நடந்தது என்று தெரியாது. இப்படி அல்லாஹ் அசமணி அல்லாஹு, அல்லாஹ் என்னை பாதுகாத்தான். ஆகவே வாலிப அந்த வயதில் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்தவித ஒரு கேலி கூத்தாட்டங்களிலும் இன்னும் வீண் விரயமான அந்த நேரங்களை அவர்கள் வீணடித்ததாக வரலாறு இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு வாழ்க்கையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்திருக்கிறார்கள். அதே போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், என்னுடைய வாலிபத்தை பாருங்கள், என்னுடைய 40 ஆண்டுகளை பாருங்கள், என் சேவையை பாருங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிலஃபுல் ஃபுதூல் என்று சொல்லக்கூடிய ஒரு வாலிப சங்கத்தை வைத்துக்கொண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏழைகளுக்கு உணவளித்தார்கள், பசித்தவர்களுக்கு உணவளித்தார்கள், வறுமையில் வாடுகிறவர்களுக்கு அவர்களுக்கு உதவி செய்தார்கள், வறியவர்களுக்கு உதவி செய்தார்கள், வழி தவறி வந்தவர்களுக்கு, பாதையை தவறவிட்டவர்களுக்கு நேரான பாதையை காட்டினார்கள். இப்படி பல்வேறு சமூக சேவைகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 40 ஆண்டுகள் இருந்தார்கள். 40 ஆண்டுகள் அவர்கள் நுபுவத்திற்கு முன்பு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படிப்பட்ட பல சேவைகளை செய்தார்கள். அவர்கள் அவரிடத்தில் பட்டம் கேட்கவில்லை, ஆனால் அந்த மக்கத்து காபிர்களே பட்டம் கொடுத்தார்கள், நீங்கள் சிறந்த மனிதர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் அந்த எந்த வாழ்க்கையிலும் பொய் என்பது வந்ததில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஐயாமுல் ஜாஹிலியா காலத்திலே எந்தவித பாவமான காரியங்களிலும் ஈடுபட்டதில்லை. இப்படிப்பட்ட ஒரு சிறப்பு மிகுந்த ஒரு மனிதராக இருந்தார். அதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லி காட்டினார்கள். ஃபக்கத் லபித்து ஃபீக்கும் உம்ரம் மின் கப்லிஹி, இதற்கு முன்பாக நான் உங்களில் சில ஆண்டு காலம் நான் இருந்திருக்கிறேன், என்னை பாருங்கள். அஃபலா தஅகிலூன், நீங்கள் இதிலிருந்து படிப்பினை பெற மாட்டீர்களா, அறிவு பெற மாட்டீர்களா என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், இந்த குர்ஆன் என்பது அல்லாஹ்வுடைய வேதம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மூலமாக வந்ததல்ல. அப்படி வந்திருந்தால் நான் என்னை பற்றி உங்களுக்கு தெரியும், என்னை பற்றியுள்ள வரலாறு உங்களுக்கு தெரியும் என்பதை அந்த சமூகத்திற்கு எடுத்து சொன்னார்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரிசுத்தமான வாழ்க்கையை எப்படி வாழ்ந்தார்களோ அதுபோன்று நாமும் வாழ்கிற நற்பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம